கையில் இருக்கிற தோலே பிய்கிற அளவுக்கு இன்றைக்கி அடுப்படியே க்ளீன் பண்ணியிருக்கேன். குட்டீஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் கிச்சனில் அப்பப்போ அழுக்காகிறத உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போ வந்து சமைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அவங்கள வச்சுட்டு. அதனால் க்ளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப பண்ண முடியல. நேற்றே முடிவு பண்ணிவிட்டு நாளைக்கு கண்டிப்பாக கிச்சனை டீப் க்ளீன் பண்ணி ஆகணும்னு. எலியாரோட அட்டகாசம் வேறு கிச்சனில் இருக்கா, அதனால் இன்னும் கொஞ்சம் வேலையாக இருந்தது இன்றைக்கி. எங்கள் பாட்டியெல்லாம் காலையில் எழுந்தோடனேயுமே அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் தான் பாலே வைப்பாங்க. அப்போல்லாம் விறகடுப்பு இருக்கும், நான் பால் காய்ச்சறதுக்கு டீ போடுறதுக்குலாம் அந்த மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்கள்ல, அந்த ஸ்டவ் இருக்கும். அந்த ஸ்டவ்வை பாட்டாக கலட்டி எங்கள் பாட்டி க்ளீன் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் எனக்கு அந்த கொஞ்சம் க்ளீனினஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். மேக்ஸிமம் கிச்சனை க்ளீனாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் டைம் கிடச்சத கூட அதில் நம்ம தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியே தோணுது, குட்டீஸ் தூங்குறப்ப கூட. எப்போல்லாம் குட்டீஸ் நைட்டில் நல்லா தூங்கிடுறாங்களோ அடுத்த நாளை நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ரூம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுறது, கபோர்ட் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நேரத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன்.